ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நாளை மே 14 பிரதோஷம். நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாட்கள்ல நீங்க ஒரு 10 ரூபாய் கொடுத்து உங்களுடைய வீட்டுக்கு இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்தீங்க, இந்த பொருளை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்ற போது உங்களுடைய வீட்டுல நீங்க நினைப்பது உடனே நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே வெற்றிகள் என்பது கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப காலமா உங்களுடைய வீட்டுல செல்வ பிரச்சனை இருக்கும். அதெல்லாமே தீர்க்கக்கூடிய விதமா நீங்களே போதும் போதுன்ற அளவுக்கு உங்களுடைய வீட்டை தேடி செல்வம் என்பது அதிவேகமா வந்து சேரும். இந்த பிரதோஷ நாள் அப்படின்னாலே ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. சிவபெருமானையும் சரி நந்தி பகவானையும் சரி வேண்டி அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அதன் மூலியமா நம்முடைய வாழ்க்கையவே அமைச்சிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாளாக இருக்கக்கூடியதுன்னா அது இந்த நாளாக தான் நம்ம பார்க்கிறோம். அதாவது பிரதோஷ நாளாக பார்க்கிறோம். நீங்க இந்த வந்திருக்கக்கூடிய, அதாவது சொல்லணும்னா நாளை தினம் உங்களுக்கு சொர்க்கமாக அமையணும், நாளை தினம் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கின்ற போது நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பிரதோஷ நாட்களை நிச்சயமா தவற விடாதீங்க. அப்படி தவற விட்டீங்கன்னா அது ஏண்டா விட்டோம் அப்படின்னு முழுக்க நீங்க தான் யோசிப்பீங்க. அதனால இந்த ஒரு பிரதோஷ நாட்கள்ல ஒரு 10 ரூபாய் கொடுத்து உங்களுடைய வீட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொருளை வாங்கிட்டு வாங்க. நீங்க 10 ரூபான்றது இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு பெரிய அமௌண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கட்டாயமா அந்த 10 ரூபாயில ஒரு வடை, ஒரு டீ அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான சின்ன விளையாட்டு பொருட்கள், இல்லை உணவு எதுனாலும் வாங்கி சாப்பிட முடியும். முக்கியமா சொல்லணும்னா இது ஒரு ஒரு தரத்து வயிற்று பசியவே இருக்கக்கூடிய ஒரு அமௌண்டா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் போதுன்னா அந்த ஒரு நாள் 10 ரூபாயை நீங்க செலவிட வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்ன்ற போது இதை நீங்க செய்யுங்க. இல்லைங்க சாமி, நான் இன்னைக்கு என்னுடைய பசி ஆற்றுறதான் முக்கியம் அப்படின்னா நீங்க தாராளமா அதையே செய்யலாங்க. இது கட்டாயம் கிடையாது. ஆனா உங்களுடைய விருப்பம் மனசுல இருக்கு, இதை எப்படியாவது செஞ்சிடணும், என்னுடைய தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த பெரியவத்தினுடைய ஆசீர்வாதத்தோட நீங்க இதை செய்ய போறீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். இது பெரியவா சொன்ன மிகவும் முக்கியமான ஒரு பொருளுங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு பொருளை 10 ரூபாய் கொடுத்து சரியா பிரதோஷ நாட்கள்ல வாங்கிட்டு வரோம் அப்படின்றது ரொம்பவே சக்தி வாய்ந்ததுங்க. இந்த பிரதோஷம் விட்டா அடுத்த பிரதோஷம் செய்யலாம், தாராளமா செய்யலாங்க. ஆனா அப்பம்போது செய்யும்போது சில கட்டுப்பாடுகள் மாற்றங்கள் என்பது வேறு சில விஷயங்கள் மாறும். அதனால அந்தந்த பிரதோஷத்துக்கு சில வழிபாடுகள் இருக்கு, அந்தந்த பிரதோஷ நாட்களுக்கு ஒரு முக்கியமான சில விஷயங்களும் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது நீங்க செஞ்சா கண்டிப்பா அது உங்களுடைய வாழ்க்கையில பலன் கொடுக்கும். இந்த பிரதோஷத்திலே கண்டிப்பா செய்யணும்ன்றது கட்டாயம் கிடையாதுங்க. இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய பயமே இந்த பிரதோஷத்தை விட்டா வேற எப்ப செய்ய முடியும், எப்ப செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே இருப்பாங்க. அப்படிப்பட்ட பயத்திலிருந்து நீங்க நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறுவதற்கான ஒரு செயலா இது இருக்க போகுதுன்னா அதற்கு நீங்க ஏன் செய்யாம தவிர்க்க போறீங்க? சரிங்களா? அதனால நான் சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த ஒரு பொருளை 10 ரூபா கொடுத்து வாங்கணுமா வேணாமான்றத உங்களுடைய கருத்துக்கள்லயே நான் விட்டுறேன். சரிங்களா? ஆனா கட்டாயமா இப்படிப்பட்ட ஒரு பொருளை 10 ரூபாய் கொடுத்து நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னாலே அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்க முழுமையா பெறுறீங்க. அந்த கடவுளை உங்களுடைய வீட்டுக்கு நீங்க அழைக்கிறீங்க. அந்த சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுவது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவங்களை நீங்க நிதர்சனம் செய்றீங்க. உங்களுடைய வீட்டுல நீங்க எல்லாத்தையுமே கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தது எல்லாத்தையுமே நீங்கி வாழ்க்கையை முன்னேறுவதற்கான வழிகளை தொகுப்பதற்கான ஒரு வழியாகவும் இதை அமைச்சு கொடுக்குது. அதனால விருப்பம் இருக்கிறவங்களும் சரி, நம்பிக்கை இருப்பவங்களும் சரி, இதை செஞ்சாலே போதும். நீங்க செய்யணும், அவங்க செய்யணும்னு நான் கட்டாயப்படுத்த போறது கிடையாது. ஏன்னா அவங்களுடைய மனசுக்கு ஏற்ப இந்த ஒரு விஷயத்த செஞ்சாலே போதும். சரி, நாளை தினம் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரதோஷ நாட்கள்ல உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரக்கூடிய அந்த பொருள் என்னன்றதை பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு முழுமைக்கும் வீடியோ பாருங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள், தகவல்கள், புது புது நாட்களில் வரக்கூடிய பரிகாரங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் சொல்றோம். சரிங்களா? சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் செய்ய போறீங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஒரு பொருளை யார் வாங்கிட்டு வரணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் இருந்து இல்ல பெரியவர்கள் வரைக்கும் யார் வேணாலும் இந்த ஒரு பொருளை தாராளமா உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். இவர்கள் தான் உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும்ன்றதெல்லாம் கிடையாதுங்க. இவர்கள் தான் இந்த ஒரு விஷயத்த வீட்டுல வாங்கிட்டு வந்து வைக்கணும்ன்றது கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்களும் செய்யலாம். இல்ல உங்களுடைய குழந்தைகளை விட்டு, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை விட்டு யாராக இருப்பினும் சரிங்க, அவங்க கையில கொடுத்து நீங்க தாராளமா இந்த ஒரு பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு வர சொல்லலாம். இதை 10 ரூபாய்க்கு தாங்க நீங்க வாங்க போறீங்க, பெரிய அளவுல பணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? இந்த பணம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை மாறுவதற்கான சூழ்நிலை என்பது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுங்க. நீங்க இப்படிப்பட்ட ஒரு பொருளை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னாலே இந்த ஒரு வாழ்க்கையவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்ன்றதுல மாற்று கருத்தில். சரிங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட விஷயத்த பார்க்குறீங்க உங்களுடைய வாழ்க்கைன்றத சொல்றேன். தெளிவா இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வாங்க. யார் வேணா வாங்கிட்டு வர சொல்லியாச்சு, உங்களுடைய குழந்தைகளையும் சரி இல்லை நீங்களும் சரி சுத்தபத்தமா இருந்து வாங்கிட்டு வாங்க.
வாங்கிட்டு வர வேண்டிய பொருள் இதுதான் நான் சொல்றேன். இதை வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் வச்சாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு மாற்றத்திற்கான வழியாக இது அமையும். சரிங்களா? சரி, உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேண்டிய பொருள் இதுதான் நான் சொல்றேன். விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க, இல்லை எல்லாரும் இதை செய்யணுன்றது கட்டாயம் கிடையாதுங்க. 10 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய பொருள்னு நினைக்க வேண்டாம். இந்த 10 ரூபாய் உங்களுடைய பல வருஷ கனவை நிதர்சனத்திலிருந்து மாற்றி உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கின்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். முதலாவதாக உங்களுடைய வீட்டுக்கு, அதாவது நம்ம சொல்ல பொருட்கள்ன்றது நிறைய பொருட்கள் இருக்கு. அதுல உங்களுக்கு எது உகந்ததாக இருக்கும், உங்களுடைய வீடு பக்கத்துல எது கிடைக்குதோ அதை நீங்க தாராளமா வாங்கிட்டு வரலாம். அதுவே போதுமானது. சரிங்களா? முதலாவதாக நீங்கள் இந்த பிரதோஷ நாட்கள்ல உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம கோயிலுக்கெல்லாம் போனா முதலாவதாக அங்க செய்யக்கூடிய விஷயம் சந்தனம், பொட்டு, இந்த மாதிரி விஷயங்களை வைப்போம். இதுல நீங்க சந்தன கட்டியை உங்களுடைய வீட்டுக்கு தாராளமா வாங்கிட்டு வரலாங்க. சந்தன கட்டியை உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அந்த ஒரு சிவபெருமான் முன்பு வைப்பதுங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்குங்க. நீங்க நாளை தினத்தை தவற விடாம இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை, அதாவது உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைங்க. சிவபெருமான் முன்னாடியே வைங்க சந்தன கட்டியை. நிச்சயமா இது அந்த சிவபெருமானுடைய முழு ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில பெற வைக்கக்கூடிய ஒரு பரிகாரமாகவும் எளிமையான ஒரு பரிகாரமாகவும் அமையும். அல்ல மாற்றுக்கருத்துன்றது கிடையாதுங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாறுதலை இது அமைச்சு கொடுக்கும்ன்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. சப்போஸ் உங்களால இப்படிப்பட்ட ஒரு பொருளை வாங்கிட்டு வர முடியாம போச்சு அப்படின்ற போது, அதாவது இந்த ஒரு பொருள் உங்களால வாங்க முடியாம போச்சு, சந்தனம் எங்களுடைய வீடு பக்கத்துல கிடைக்கலன்ற போது 10 ரூபாய் கொடுத்து ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய ஏலக்காயை உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். கண்டிப்பா ஏலக்காய் என்பது அனைத்து இடங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இப்படிப்பட்ட ஏலக்காயை நீங்க உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்க அப்படின்ற போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு அமைப்பையும் மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமா இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகும், நல்லதுக்காக ஒன்றாகும் அமையும்ன்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தாராளமாக நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைங்க. என்னால இதை வாங்க முடியாம போச்சு சாமி அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு மற்றொரு எளிமையான ஒரு பொருள் இருக்குன்னா அது கல்லுப்பு. கல்லுப்பு அனைத்து கடைகளிலும் அனைத்து இடங்களிலும் எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால உங்களுடைய வாழ்க்கையில கல்லுப்பு கிடைக்கின்ற போது தாராளமா இந்த கல்லுப்பை உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. இதை வாங்கிட்டு வந்து உங்களுடைய சாமிக்கு முன்பு நீங்க வச்சிருங்க. சாமி, இப்போ நான் கல்லுப்பு வாங்கிட்டு வரேன், இல்லை ஏலக்காய் வாங்கிட்டு வரேன், இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி சந்தனத்தை வாங்கிட்டு வரேன், எதை வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வந்த ஒரு பொருளை என்னங்க சாமி செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா, முதல் நாள் மட்டும் உங்களுடைய பூஜை அறையில இருக்கட்டும். அதன் பிறகு நீங்க வாங்கிட்டு வந்த பொருளை தாராளமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைக்காக பயன்படுத்திக்கலாம். அது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்தனத்தை நம்ம புட்டா வச்சுப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி வச்சுக்கலாம். ஏலக்காய் நம்மளுடைய சமைப்பதற்கு பயன்படுத்திக்கலாம். அதே போல கல்லுப்பியை நம்மளுடைய சாப்பாடுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ தாராளமா பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? எந்த ஒரு தப்பே கிடையாது. நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்ற போது கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பா மனசார நினைச்சிட்டு செஞ்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு பொருளை தான் 10 ரூபாய்க்கு வாங்க போறீங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு பொருள் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கின்ற போது, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு காமிக்கணும் அப்படின்ற போதுல மிகப்பெரிய ஒரு உதாரணமா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளுக்கானதாகவும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையுன்றதுல மாற்று கருத்து இல்லை. அதனால விருப்பப்படுறவங்களும் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டுமே இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. முழுக்க முழுக்க நல்ல விஷயங்களை மட்டுமே இது உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை செய்வதற்கு பயமோ இல்லை கவலைகளோ இருக்கணும்ன்றதை உங்களுடைய மனசுல இருந்து நீக்கிடுங்க. ஏன்னா இதை முழுக்க முழுக்க நன்மைகளுக்கான ஒரு மாற்றத்தை மட்டுமே இது உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும். இந்த ஒரு பொருள் அப்படின்னு எளிமையா விட்டுறாதீங்க. இந்த ஒரு நாளை விட்டுனீங்கன்னா அதுக்கப்புறம் வருத்தப்பட போறது நீங்க தான். அதனால முழு மனசோட அந்த தெய்வத்தின் மேல பாரத்தை போட்டு இப்படிப்பட்ட ஒரு பொருளை 10 ரூபாய் கொடுத்து உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைங்க. கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். விருப்பப்படுறவங்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் இது செய்தாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நலனை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்வார்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு செய்தால் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.